பண்ணியிருக்கீங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் நேத்து சொல்லியிருந்த மாதிரி பாசிட்டிவ் பியர் குரூப் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதோட பிரஷர், பாசிட்டிவ் பியர் குரூப்போட பிரஷர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, நான் நேத்து உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான். ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு. இல்ல ஏதோ ஒரு படிக்கிற இடத்துல, டேய் நம்ம கிளாஸ் கவனிக்க வேணாம்னு சொல்றவன் நெகட்டிவ். அப்ப இதோ இன்னொருத்தன் என்ன சொன்னா, நம்ம கிளாஸ் கவனிப்போம். அவன் நம்ம படிக்க தானடா வந்திருக்கோம்னு சொல்றது தான் பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாசிட்டிவ் பியர் குரூப்னா என்ன அப்படின்னா, இவன் வந்து 4 பேர் இருக்க இடத்துல இவன் ஒருத்தன் மட்டும் டேய் அவன் படிக்க தானடா வந்திருக்கான்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 4 பேர்ல அவன ஒருத்தன மட்டும் ஐசோலேட் பண்ணி தனியா உட்கார வச்சுருவாங்க. டேய் நான் சொல்றத நீ கேட்கலைல்ல, கிளாஸ் கவனிக்க வேணாம்னு நான் சொல்றேன்ல, ஸோ நீ வந்து எங்க குரூப்ல சேர வேணாம் அப்படின்னு சொல்லி தனியா வைக்கும்போது, அவங்க மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீலிங் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஐயய்யோ! நம்ம வந்து நம்ம செய்றது தான் தப்போ! நம்மள இப்படி தனியா ஒதுக்கி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் அவன் வந்து அவன் சொல்றத கேட்க ஆரம்பிப்பான். கிளாஸ் கவனிக்க வேணாம்னு நினைக்க ஆரம்பிப்பான். இதுதான் வந்து அ நெகட்டிவ் பியர் குரூப் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க பாசிட்டிவ் பியர் குரூப்ப. அததான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். முக்கியம் நமக்கு என்ன இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து படிக்கிறது தான் முக்கியம். உன்ன அப்படி சொன்னாங்கன்னா நீ கேட்காத அப்படின்னு சொல்லி வளங்க. அது தப்பே கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் நல்ல ஃப்ரெண்டா அவனுக்கு இருக்கணும்னு மட்டும் சொல்லி வளங்க. குரூப்பா இருக்கணும், 4 பேர் இருக்கணும், 5 பேர் இருக்கணும்னு சொல்லாதீங்க. ஒரு ஃப்ரெண்ட் அவனோட நல்ல வழிக்கு கொண்டு போற ஃப்ரெண்ட் பாசிட்டிவ் பியர் குரூப்ல இருக்கணும்ன்ற மட்டும் நீங்க சொல்லி வளங்க குழந்தைங்களுக்கு. அதுதான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு 4 பேர் பசங்க இருக்கிற இடத்துல மொபைல்ல ஏதோ அன்வான்டட் திங்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள்ல ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெறையா. ஸோ, நம்ம அந்த பாசிட்டிவ் பியர் குரூப்ல இருக்க பையன் பையன் வந்து அத விட்டு ஒதுங்கி இருப்பான். ஸோ, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இதே மாதிரி தான். "நீ இத செஞ்சா தான் எங்க குரூப்ல இருக்கணும்" அப்டின்னு சொல்லி ஐசோலேட் பண்ணி, அவங்கள மென்டலி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வைப்பாங்க. அப்ப இது செஞ்சா தான் நம்ம பசங்க நம்மள வந்து சேர்த்துப்பாங்க. அது தப்பா, ரைட்டான்னு ஒரு சர்டைன் ஸ்டேஜ்ல தெரியாது டீனேஜ்ல. அந்த 20 இயர்ஸ்க்கு மேல ஒரு நம்ம காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் லைஃப்னா என்னன்றது அவங்களுக்கு புரியும். அதுவரைக்கும் என்னன்றது அவங்களுக்கு புரியாது. ஸோ, இதெல்லாம் செஞ்சா தான் பசங்க நம்மள வந்து அவங்க குரூப்ல சேர்த்துப்பாங்க அப்படின்றது மட்டும் தான் அவங்க மைண்ட்ல இருக்கும். ஸோ, பசங்களுக்கு நீங்க சொல்லி வளங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றது அதான். ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும், உன்ன நல்ல வழிக்கு கொண்டு போற ஃப்ரெண்டா இருக்கணும்ன்றது மட்டும் நீங்க சொல்லி வளங்க. நெகட்டிவ் பீப்பிள்ட்ட இருந்து தனியா ஒதுங்கி இருக்க நீங்க உங்க குழந்தைங்கள பழக்குங்க. இந்த காலகட்டத்தில நெறைய அ நம்ம மீடியாக்கள்ல பார்க்குறோம். என்ன நடக்குதுன்றத. உங்க குழந்தைங்கள நீங்க தான் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். என்ன மாதிரி இப்போ குழந்தைங்களோட சேர்றாங்க, பேசுறாங்க, ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஃபோன்ல பேசுறாங்களா, என்ன பேசுறாங்க, யார்கிட்ட பேசுறா, எல்லாமே நீங்க கண்காணிச்சுட்டே இருக்கணும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இது நாளைக்கு நான் வேற டாபிக்கோட உங்களுக்கு மீட் பண்றேன். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.